வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதம் 2018 மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். கன்னி ராசி அன்பர்களே, எல்லோரிடம் சகஜமாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். ஆனாலும் எவற்றையும் அளவோடு பழகுவீர்கள். எல்லோருக்கும் ஆலோசனை வழங்குவதிலே உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனையாகப்பட்டது நல்ல விதமாகவும் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ரீதியாகவும் தான் இருக்கும். ஆகையால் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் எப்பொழுதும் பிரபலமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசி பிறந்திருக்கிற நீங்கள் உத்திர நட்சத்திரம் 3 பாதமும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரம் 2 பாதமும் கொண்ட ராசியில் பிறந்திருக்கிறீர்கள். இந்த மாத கோச்சார பலன்கள் என்று காண்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே குரு பகவான் மிகவும் பலமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தனவரவாகப்பட்டது மிகவையாக இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு மற்றும் கல்வி ஸ்தானம் என்கின்ற இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அபரிதமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். உங்களுடைய வாக்குக்கு சமூகத்தில் சிறந்த மதிப்பு கொடுக்கப்படும். தனமாகப்பட்டது தாராளமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். கல்வியிலே மேன்மை கொடுக்கும். உங்களுடைய எழுத்துக்கு மிகுதியான புகழ் கிடைக்கும். மேலும் பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆண்டுகோளான குரு பகவானும் ராகு பகவானும் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்கு ராகு பகவான் என்ற பாம்பு அமர்ந்திருக்கின்ற பொழுது மிகுதியான வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார்கள். எடுக்கின்ற செயலெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ரீதியாக ராகு பகவான் மிகவும் பலமாக 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் மற்றொரு ஆண்டுகோளான கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் இறை வழிபாட்டிலே உங்களுக்கு மிகுதியான நாட்டம் இருக்கும். சித்தர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு நீங்கள் மிகுதியாக செய்வீர்கள். பல சித்தர்மார்களையும் குருமார்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகப்பட்டது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். மேலும் மாதக்கோளான சுக்கிரன் மற்றும் புதனாகப்பட்டவர் மாதத்தின் முற்பதிலே 5ஆம் இடத்தில் இருந்து அபரிதமான ஒரு நன்மைகளை செய்விருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு யோகக்காரர்கள் மற்றும் ராசியாதிபதி. சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய கன்னி ராசிக்கு யோகாதிபதி. மேலும் புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியாதி மற்றும் ஜீவனஸ்தானாதிபதி. இவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்று 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். 4ஆம் இடத்தில் மற்றொரு யோகக்காரன சனீஸ்வர பகவான் அமர்ந்தாலும் அது அர்த்தாசிரம சனி என்றாலும் சனி உங்களுக்கு யோகக்காரகன் என்பதினால் அவரால் மிகுதியான கெடுபலன்கள் ஏற்படாது. இருந்தாலும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து முடிக்க முடியும். மேலும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது ருண ரோகஸ்தானமாகும், சத்துருஸ்தானமாகும். அந்த இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் 6ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அது விபரீத ராஜயோகம் என்ற அமைப்பும். மேலும் கோச்சார ரீதியாக பொதுவாக சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் வந்தாலே மிகுதியான வெற்றியும் நன்மையும் எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கும். எனவே 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரிய பகவானால் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மேன்மையும் கொடுக்கும். செவ்வாய் பகவான் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது கன்னி ராசிக்கு பொதுவாக புதனுக்கு ஜென்ம பகை யார் என்றால் அது செவ்வாய் பகவான். ஆனாலும் மாதம் முழுவதும் அவர் 3ஆம் இடத்திலே அவருடைய சொந்த வீட்டிலே விருச்சிகத்திலே ஆட்சியாக அமர்கிறார். செவ்வாய் பகவான் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் வந்தாலே மிகுதியான வெற்றிகளை கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் பல்வேறு விதமான நன்மைகளும் வெற்றியும் கிடைக்கும். சகோதரர்களால் இந்த மாதத்திலே உங்களுக்கு நன்மைகளும் பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய சகோதரர்களும் கட்டுப்படுவார்கள். சமூகத்தில் அனைவரும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள், மதிப்பு கொடுப்பார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ரீதியாக இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுதியான நன்மைகள் கொடுக்கும். சுக்கிர பகவானை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம்
6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அது அவருடைய நட்பு வீடான சனீஸ்வரோட வீடு. கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். சில சுப விரயங்கள் உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலே ஏற்படும். புதன் பகவானை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது அவர் சூரியனுடைய சேர்க்கை பெறுகின்ற சூழ்நிலையில் புதன் ஆதித்ய யோகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு யோக நிலை ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியிலும் அவர் புதன் ஆதித்ய யோகத்தில் இருந்தாலும் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற ரீதியாக சூரியனும் புதனும் மற்றும் சுக்கிரனும் சிம்மத்தை பார்ப்பதினால் 12ஆம் இடத்தை பார்ப்பதினால் பணவரவு இருந்தால்தான் செலவுகள் ஏற்படும். ஆகையால் மிகுதியான பணவரவுகள் பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்படும். இவ்வாறு இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஆண்டுக்கோள்களும் சரி மாதக்கோள்களும் சரி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கின்ற ரீதியில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரமாகப்பட்டது சிறப்பாக இருந்தால் இந்த பலன்கள் மும்மடங்காக பெருகும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது ராகு தசையோ குரு தசையோ அல்லது சனி தசையோ உங்களுக்கு நடக்கும். இவைகள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடத்தக்கூடிய ஒரு திசையாகும். அவ்வாறு இருக்கின்ற சூழலில் லக்னத்தின் அடிப்படையிலே இந்த கிரகங்களாகப்பட்டது உங்களுக்கு சுப கிரகங்களாகவும் யோக நிலையில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு நன்மைகள் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களோட ஜனன ஜாதகத்தில் எந்த தசா நடக்கிறது எந்த புத்தி நடக்கிறது அவை எவ்வாறு இருக்குது என்பதை அறிந்து கொள்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக இப்பொழுது உங்களுக்கு மிகுதியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்ற நீங்கள் ஜனன ஜாதக ரீதியாகவும் அந்த யோக நிலையில் இருந்தால் உங்களுடைய யோகமாகப்பட்டதை முழுமையாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் கோச்சார பலன்களை பார்த்து நாம் தற்பொழுது துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலில் நாம் பார்க்க போகின்றது வியாபாரி அன்பர்களுக்கு. வியாபாரி அன்பர்களே, மாதத்திலே பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மற்றும் ராகு பகவான் அற்புதமான இடங்களிலே இருக்கிறார்கள். 2இல் குருவும் 11இலே ராகுவும் இருப்பதனால் தனவரவாகப்பட்டதும் லாபமாகப்பட்டதும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியும் யோகக்காரன சுக்கிரனும் சேர்க்கை பெற்று மாதம் பிறக்கின்ற சூழ்நிலையிலே இந்த மாதமாகப்பட்டது உங்களுடைய வியாபாரத்திலே நன்மையும் அவை பெறுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவற்றிலே நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் உங்களுடைய வியாபாரத்தில் மிகுந்த நன்மையும் போட்டிகள் இல்லாத நிலையும் எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலையும் கூட்டுத் தொழில் செய்பவராக இருந்தால் அவற்றில் உங்களுடைய பங்காகப்பட்டது மேலோங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மாதமாகப்பட்டது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தற்பொழுது நாம் உத்தியோகஸ்தருக்கான பலன்கள் என்று காண்கின்ற பொழுது முதலில் நாம் நான்-ஐடி துறையை சேர்ந்த உத்தியோகஸ்தருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நான்-ஐடி துறையை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான மாதமாகும். உங்களுடைய செயலாகப்பட்டது மற்றவர்களால் புகழப்படும், பாராட்டப்படும். அவற்றால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் சூரியனோடு சேர்க்கை பெற்று மாதத்தின் முற்பகுதியில் இருப்பதனால் உங்களுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் தெய்வீக சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் புதனும் மிகுதியான நன்மைகளை செய்வார்கள். எனவே நீங்கள் பார்க்கின்ற வேலையிலே உங்களுக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அமைப்பும் அவற்றால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைகிறது. தற்பொழுது நாம் ஐடி துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கின்ற பொழுது அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவானால் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கோச்சார ரீதியாக அனைத்து கிரகங்களும் ஆண்டுக்கோள்களும் சரி மாதக்கோள்களும் சரி மிகுதியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ரீதியில் இருப்பதனால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரிய பகவானால் மிகப்பெரிய வெற்றி இல்லாமல் ஒரு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ராஜகிரகமான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது உங்களுடைய எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய அவற்றை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலை உங்களுக்கு கொடுக்கும். எனவே இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக நன்றாக தசாபுத்தி அந்தரம் நடந்திருக்கிறது என்றால் உங்களுடைய ராகுவாகப்பட்ட 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகு மிக பலமாக இருந்துவிட்டால் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய வகையிலே எந்த விதமான தடங்களும் தட்டுமுட்டு சிக்கலும் உங்களுக்கு இருக்காது என்று பார்க்க முடிகின்றது. எனவே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய எதிர்பார்க்கின்ற செயலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கின்றது ராகு பகவான். மேலும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானும் அற்புதமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடார். 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்குரிய பரிகாரமாக
நீங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரையும் சனீஸ்வரரையும் வழிபடுவது நல்லது. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாற்றுவதும் சனீஸ்வரருக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுவதன் மூலம் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும் அல்லது இல்லாமல் போகும். ஏனென்றால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகக்காரகம், உங்களுடைய ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம். எனவே அவரால் பெரிய அளவில் கெடுபலன்கள் இல்லை என்றாலும் இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளை கூட தவிர்க்க முடியும் என்பதனால் ஐடி துறையை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. தற்பொழுது நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணம் ஆனவர்களுக்கு என்று பார்க்கலாம். அப்பாறு இருக்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவானால் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் மேன்மையும் ஏற்படும், நன்மைகள் பல ஏற்படும். புத்திர வகையில் பார்க்கின்ற பொழுது புதிதாக உங்களுக்கு நன்மைகளான ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் ஏற்படும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றில் உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ரீதியாக சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். மேலும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானால் உங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பிலே நன்மையும் வெற்றியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், மேலும் நீங்கள் செய்கின்ற செயலிலே எல்லாவற்றுக்கும் ஒரு நல் மதிப்பும் நற்சான்றுகளும் கிடைக்கக்கூடிய ரீதியாகவே இந்த மாதம் அமைகிறது. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும், திருமணத்துக்கான முயற்சிகள் செய்தால் அவற்றிலே உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும், மேலும் அவற்றான முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்கும். மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவானும் பிப்ரவரி மாதம் வரை உங்களுக்கு சூரிய பகவானும் சிறப்பான இடத்திலும் சுக்கிரன் புதனும் சிறப்பான இடத்தில் இருப்பதனால் நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றிலே உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் வெற்றியும் கிடைக்கும். என்றாலும் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டும். எனவே வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கார்கள். உத்திரம், அஸ்தம், அவிட்டம் என்று மட்டும் பார்க்காமல் ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மணமகன் ஜாதகமும் உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை காண வேண்டும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எவ்வாறு இருந்தால் அவற்றுக்கான பரிகாரங்களை நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். நாகநாத சுவாமியை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சர்ப்பதோஷம் என்று இருந்தால் அவற்றால் உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான மாதமாகவே இருக்கிறது. மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாணவர் கண்மணிகளே, உங்களுடைய கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து கிரகங்களும் அருமையான நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் சனீஸ்வரர் மட்டும் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் வாரந்தோறும் நீங்கள் கணபதியும் சனீஸ்வரரையும் வழிபடுங்கள். அவ்வாறு வழிபடுகின்ற சூழ்நிலையிலே அந்த கெடுபலங்களும் ஏற்படாது. மேலும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபடுங்கள். அனுமன் சாலிசாவை நீங்கள் தொடர்ந்து படிப்பதன் மூலம் உங்களுடைய படிப்பிலே நாட்டமாகப்பட்டு மிகுதியாகும், கூடா நட்பு உங்களை விட்டு விலகும். எனவே அதை தொடர்ந்து படிப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் படிப்பிலே பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமைகிறது. கலைத்துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, கலைக்காரகனான சுக்கிர பகவானை யோகக்காரகனாக பெற்றவர்கள் நீங்கள். எப்பொழுதும் கலைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும், நாட்டம் இருக்கும், அவற்றிலே உங்களுக்கு ஆற்றலும் இருக்கும், உங்களுடைய நினைவாற்றல் எப்பொழுதும் மிகுதியாக இருக்கும். ஆகையால் இந்த மாதமாகப்பட்டது மாதத்தின் முற்பகுதியிலே சுக்கிரனும் புதனும் மிக பலமாக இருக்கின்றார்கள். மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் மிக பலமாக இருக்கிறார். ஆகையால் குருவும் ராகுவும் மிக பலமாகவும் இருக்கின்ற சூழ்நிலையிலே சூரியனும் பலமாக வருகின்ற நிலையில் உங்களுக்கு இந்த மாதத்திலே மிகப்பெரிய படைப்புகளை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவற்றினை நீங்கள் முயற்சி செய்தால் அவற்றில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாகவே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அரசியல் துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்துக்கு வருகின்ற நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி பட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எதிரிகள் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு அமையும். மேலும் 11ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவானும் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. குரு பகவான் மிகவும் பலமாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவில் வர இருக்கின்ற சூழ்நிலையில் குருவும் ராகுவும் அதற்கான வெற்றியை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாத கோள்களும் ஆண்டு கோள்களும் நன்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை வழிபட்டு வருவது நல்லது. சனி பகவான் யோகக்காரர்கள் என்றால் உங்களை வரவேற்று உங்களுக்கு நல்ல அருள் கொடுப்பார். எனவே நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வந்துவிட்டால் உங்களுக்கு வெற்றியாகப்பட்டு உறுதி செய்யப்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான மாதமாகவே இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது கோச்சார பொது பலன்கள் என்றாலும் சந்திராஷ்டமம் என்ற நாள் வருகின்றது. இந்த சந்திராஷ்டம நாட்களிலே நீங்கள் புதிய முயற்சியிலும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது. 20/2/2018 காலை 7 மணி முதல்
22/2/2018 இரவு 7 மணி வரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்களாகும். இந்த நாட்களிலே, இந்த நேரங்களிலே நீங்கள் புதிய முயற்சியை தவிர்ப்பதனால் தேவையற்ற வாக்குவாதமோ விதண்டாவாதமோ இல்லை நஷ்டமோ ஏற்படாமல் தவிர்த்துவிட முடியும். நீங்கள் தேய்பிரையில் பிறந்தவராக என்றால் சந்திராசிரம நாட்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும். வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு தான் இத்தகைய பலன்கள் ஏற்படும். ஆகையால் அந்த நாட்களிலே நீங்கள் புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது. நாம் இதுவரை பார்த்தது பொதுவான கோச்சார பலன்கள் என்றாலும் ஒருவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே அமைகின்ற ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் நாம் துல்லியமாக அவற்றின் பலன்களை 100% எடுத்துக்கொள்ள முடியும், கணிக்க முடியும். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரமாகப்பட்டது எவ்வாறு அமைகிறது, அந்த கிரகமாகப்பட்டது, அந்த தசை நடத்துகின்ற கிரகமாகப்பட்டது யோக கிரகமா அல்லது அவயோக கிரகமா என்பதை அவரவர் ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் நடக்கும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் ராகு, குரு, சனி போன்றவர்கள் தசை நடக்கின்ற பொழுது ஜனன ஜாதக ரீதியாக லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் எந்த பாவாதிபதி, அவர்கள் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை அப்பால் தான் கணிக்க முடியும். ஒரு தகுந்த ஜோதிடரால் இவற்றை எளிதாக கணிக்க முடியும். அந்த பலாபலங்களையும் பாவபலங்களையும் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணித்து பலாபலனை ஆராய்ந்து எவ்வாறு இருக்கிறது, எந்த இறைவனை நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டும், எந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும், எந்த எந்திரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் புதிதாக ஏற்றக்கூடிய வீடியோவை உடனுக்குடன் அது உங்களுக்கு அறிவிக்கும் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகுதியான மகிழ்ச்சியும் மேன்மையும் வெற்றியும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.